சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். மே 4 முதல் மே 28 வரை தொடர்ந்து அக்னி நட்சத்திர சிறப்பு நிகழ்வு நடந்து வருவது நம் அனைவருக்கும் தெரியும். செவியுற்று கண்ணுற்று கொண்டு இருக்கின்றோம். இன்று ஒரு சிறப்பு சொற்பொழிவோடு நம்மோடு இணைந்திருப்பவர்கள் சிவ சாந்தி ரவிபாலன் அம்மா அவர்கள். கழுகுமலை, நாகர்கோயில், மார்த்தாண்டம் போன்ற இடங்களுக்கு திருமுறைகளையும் சைவ சித்தாந்தத்தையும் மிக அழகாகவும் எளிமையாகவும் எடுத்துச் சொல்லி கொண்டு வருகின்றார்கள் திருவாவடுதுறை ஆதீனத்தின் சார்பில். அப்படிப்பட்ட அம்மா அவர்கள் பிள்ளைத்தமிழ் அவங்க கிட்ட இருந்து கேட்கணும். அவ்வளவு அருமையாக இருக்கும். அவங்களுடைய பிள்ளைத்தமிழ் பாடல்கள்லாம் கேட்கும்போது ஒவ்வொரு பருவத்தையும் அவங்க சொல்கிற அழகு, நாமளே அந்த குழந்தையா மாறிடலாம். அந்தந்த நிலையில் நம்மளை அங்கே பொருத்தி பார்க்குற மாதிரியான ஒரு அழகான ஒரு அமைப்பு சொல்லுவாங்க. அதே மாதிரி கௌமார ஆதீனத்திற்காக ஒரு பொழிவு கொடுத்தாங்க, முருகர் சார்ந்து. அருமையான ஒரு பொழிவு. அதாவது முருகப்பெருமானை நம்ம கண்ணு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துற மாதிரியான ஒரு பொழிவு. அப்படிப்பட்டவர்கள் தான் இன்று நம்மோடு 2வது சிறப்பு சொற்பொழிவு கொடுப்பதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். மழைவேட்டல் திருப்பதிகங்கள் பற்றின சிறப்பு குறிப்பு. தாமதிக்காமல் அம்மாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஹர பார்வதி பதே, ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். பொழியான திருமேனி உமிழ் தானம் மிகமேவம் கல்யாண வரும் ஞானை கடல் நாழோ மரவாமல் அழியாழும் மல்ல தூவும் அடியார்கள் உளமாற வழியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. திருச்சிற்றம்பலம். தில்லை புத்தபெருமான் திருவடிகளை மேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து, அடியவர் பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து, இன்றைய ஒரு நல்ல நாளிலே மழை வேண்டல் என்பதான ஒரு தலைப்பிலே சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு அருமையான ஒரு வாய்ப்பு அளித்த நம் தம்மர் ஊரல் அம்மையார் லவண்யா அம்மையாருடைய திருவடி பணிந்து, மற்றும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர் பெருமக்கள் அவர்களுடைய திருவடியும் பணிந்து, அருமையான இந்த ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றி கூறி, மழை வேண்டல் அப்படின்றது ரொம்ப ஒரு அருமையான ஒரு தலைப்பாக அமைந்துள்ளது. மழை வேட்டல் பதிகங்கள்லாம் நாங்க இந்த மழை இல்லாத காலங்கள்ல ஒரு கட்டத்துல, இப்ப கொஞ்சம் மழை அதிகமா தான் பெய்யுது. இப்ப இந்த ஒரு 2-3 வருஷமா கொஞ்சம் மழை பெய்யுது. ஒரு 10 வருஷத்துக்கு முந்தையெல்லாம் மழை இல்லாம ரொம்ப சிரமம். தண்ணியே, கிணற்று நீரே வற்றி போய் அப்படியே ஊற வச்சு எடுத்த காலங்கள். அப்போ எங்க குருநாதர் எங்களுக்கு திருமுறை சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கிட்ட நாங்க கேட்போம், மழை வேணும் அப்படின்னு. அப்ப மழைக்குரிய பதிகங்கள்லாம் எடுத்து வச்சு அதையெல்லாம் பாடணும். மழை வேட்டல் அப்படின்றது நம்ம அருளாளர்கள் கொடுத்த பதிகங்கள் இருக்கு, ஏராளமா இருக்கு. நம்ம அதை எடுத்து பார்க்கறது இல்லை. ஆனா நம்ம தேவைன்னு சொல்லும் போது கண்டிப்பா எடுத்து பார்க்கிறோம். இப்ப மழை வேணும் அப்படின்னும் போது அதுக்குரிய பதியங்கள், அப்புறம் ஓதுவா மூர்த்திகளை வச்சே கூட நிறைய பேர் மேகராக குறிஞ்சி பண்ணில் பாடினால் மழை வரும் அப்படின்னு பாட வச்சாங்க, கோவில்கள் எல்லாம் பாட வச்சாங்க. அப்ப ரொம்ப அதிகமா மழையே இல்லாத காலத்துல ரொம்ப அதிகமான ஒரு மழையெல்லாம் பொழிந்தது. இது அனுபவமான உண்மை. இன்னைக்கும் இந்த மழை பதிகம் அப்படின்றது நம்ம திருமுறைகள்ல இருக்கிறது இருக்கட்டும், திருமுறை திருவாசகம் இதெல்லாம் இருக்கட்டும். இந்த சிவகாசியில மார்கழி மாசத்துக்கு தொடர் சொற்பொழிவுக்கு போகும்போது அங்க உள்ள ஒருத்தர் நாகரத்ன ஐயான்னு ஒரு ஐயா, அந்த ஐயா ஒரு பாடல் பாடினாங்க. அதாவது ஆளாவது என்னாடோ, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஊத்துக்காடு வெங்கட சுப்பரையர் அவருடைய பாடல 63 நாயன்மார்களை கீர்த்தனையாக வைத்து பாடியது. கீர்த்தனை பாடல். ஏமா இந்த பாட்டை பாடினப்பெல்லாம் மழை கொட்டுன்னு கொட்டுமா அப்படின்னு நான் போன நாளே ஒரு 6 நாள் போயிருக்கேன். 2 நாள் இந்த பாட்டை பண்ணா 2 நாளும் மழை அவ்வளவு கொட்டுன்னு கொட்டிருக்குங்க. எப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. அப்ப அவரே சொன்னார், ஒவ்வொரு தடவையும் இந்த கீர்த்தனைய பாடும்போது சிவகாசியில மழை கம்மியான பகுதி தான், ஆனாலும் அவ்வளவு மழை பொழிந்தது என்றால் அப்ப இந்த
பதியங்கள் தந்த அந்த பெருமக்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள் என்பதை நாம முதல்ல உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப என்ன நிலையில இருந்து அவர்களா தந்திருக்கிறார்கள் அப்படின்றது. மழை என்பது உயிர்களாகிய நம்மை குளிர வைப்பதற்காக வந்த இறைவனுடைய திருவருள் தான், வேற ஒண்ணு இல்ல. திருவருள் தான் மழையாக இங்கே வருகிறது. வெப்பம் முதல்ல பார்த்தோம். அந்த வெப்பம் சூரியன் என்பது இறைவன் உயிர்கள் வினைக்கு ஏற்றார் போல நமக்கு கொடுப்பது என்றாலும் அந்த வெப்பத்திலிருந்து நம்மை குளிர்விப்பது அம்மை. துன்பம் வரும்போதெல்லாம் அரவணைத்து தூக்குபவள் அன்னைதானே. இங்கே மாரியாக மழையாக வருவது திருவருளே. திருவருள் மழை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்ப அந்த திருவருள் தான் மழையாக வந்து உலகிற்கும் நம்முடைய உடம்பிற்கும் நன்மை செய்யும் மழை இந்த உயிர்களாகிய நமக்கும் அறியாமை என்ற இருளிலிருந்து நீக்கம் பெற்று நமக்கு அருள் மழையாக பொழிகிறது இறைவனுடைய திருவருளின் மூலமாக. இந்த பதிகங்கள்ல இருக்கக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் வரும். நம்ம தேவாரத்துல திருவாசகத்துல எல்லாம் இதுக்குரிய பாடல்கள்லாம் இருக்கு. நம்ம மாணிக்க வாசக பெருந்தகையார் ரொம்ப அழகா சொன்னார். 16 திருவம்பாவையில 16வது பாடல்ல ரொம்ப அழகா போட்டார். ஏன்னா அவரு அமைச்சராக இருந்தவர். உலகிற்கு மழை வேண்டும். மழை இல்லைன்னா உலகம் என்பது நீடித்து நிற்க முடியாது. அதனால அமைச்சரா இருந்தவர் நாட்டு மக்கள் மீது, நாட்டின் மீது, நாட்டு மக்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்டவராக இருப்பார்கள். அப்ப அந்த அமைச்சராக இருந்ததால் இந்த உலக மக்கள் மீது கருணை கொண்டு உலகம் சேமமாக இருக்க வேண்டும், செழிப்பாக இருப்பாள். அதுக்காக திருவம்பாவையில இந்த 16வது பாடலை கொண்டு போட்டார். எவ்வளவு ஒரு அருமையான பாடல் போட்டார். முன்னி கடலை சுருக்கி இவரெல்லாம் வாழ்ந்த காலம் இன்னைக்கும் தெளிவாக சொல்லப்படல. இந்த காலம் 3ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டு இன்னுமே ஒரு இதுக்கு வரல. இருக்கட்டும், ஆனா நமக்கு திருவாசகம் கையில கிடைச்சிருக்கு, போதும். ஆனா இவருடைய கருத்துக்கள் பாருங்க, இன்னைக்கு அறிவியல்ல கண்டுபிடிச்சத எந்த காலம் பாடி வச்சுட்டு போயிட்டார். முன்னி கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையார் இட்டு இடையின் மின்னி பொலிந்து. அப்படி மின்னல் வெட்டுதான் அம்பாளுடைய இடை மாறி. இட்டு இடையின் மின்னி பொலிந்து எம் பிராட்டி திருவடியுமே பொன்னம் சிலம்பு. அம்பாளுடைய காலில் இருக்கக்கூடிய சிலம்பு அடி கலீர் கலீர் கலீர்னு ஒலிக்கிற மாதிரி அங்க இடி இடிக்குதான். இடுப்பு அழகான அந்த மின்னல் போல வெட்டுக்கிறதா. திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி. அப்படி அழகான அந்த திருப்புருவம் போன்ற அந்த சிலை குலவி நம் தம்மையாளுடையார் தன்னில் பிரிவிலாயம் கோமான் அன்பர்க்கு முன்னி. யார் இவன் மீது அன்பு செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு அருள் நமக்கு முன் சுரக்கும் இன் அருளே என்ன. எப்படி அருள் மழை பொழியுமோ அது போல பொழியாய் மலையேலோர் எவ்வளவு ஒரு அருமையான அதாவது தத்துவம் இது. சிவஞான போதம் சொல்ல போன நம்ம இன்னைக்கு உலகியல்ல மழைக்காக எடுத்திருக்கோம். ஆனா மிக உயர்ந்த சிவஞான போதம் உயிருடைய அறிவிலே இருக்கக்கூடிய அறியாமை என்ற இருளை நீக்கும் வண்ணமாக அருள் மழையை பொழிய வைத்து அதை கொண்டு வர்றாரு இங்க அருமையா. அது செய்கிறது யாரு? அருள் சக்தி. அந்த அருள் சக்தி முதல்ல நமக்கு வினைக்கு ஈடாக வந்து அதன் பின்பாக இறைவனோடு சேர்த்து அதையெல்லாம் எவ்வளவு அழகா கொண்டு வந்துட்டாரு பாத்தீங்களா எந்த காலத்திலேயே. அப்ப மழை என்பது நமக்கு வேண்டிய ஒன்று. அந்த மழையினால் குளிரும் உலகம் உடல். இந்த உலகம் உடல் வேணும், உயிர் நன்றாக இருக்க வேண்டும் என்றார். உயிர் நல்லா இருக்கணும், உடம்பு நல்லா இருக்கணும் இல்லையா? உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், அதனால இன்னைக்கு ஓம்புகிறேன்னாரு திருமூல தேவநாயனார். அப்ப இந்த உடம்பை ஓம்ப வேண்டும் என்றால் உடம்புக்குரிய எல்லா காரியங்களும் வேண்டும். அதில் மழை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அதனாலதான் வள்ளுவ நாயனார் மிக அழகாக சொன்னார். முதல் பகுதியாக கடவுள் வாழ்த்த வச்சார். இன்னைக்கு கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க எல்லாம் திருக்குறளை தான் எழுதிக்கிருக்காங்க. ஆனா அவர் முதல்ல வச்சது என்னது? கடவுள் வாழ்த்துதான்.
10 பாடல ரொம்ப அழகா கொடுத்தாரு. அந்த கடவுள் வாழ்த்துக்கு அடுத்தாப்புல வச்சாரு வான் சிறப்புன்னு வச்சார். ஏனென்றால் இந்த வான் பொழியவில்லை என்றால், மழையை பொழியவில்லை என்றால் இந்த உலகம் தங்காது. நீரின்றி அமையாது உலகு, எனின் யார் யாருக்கும் வான் என்று அமையாது ஒழுக்குனர். அப்ப இந்த மழையின் பெருமையை திருக்குறள் வள்ளுவநாயனார் மிக அழகாக நமக்கு எடுத்து இயம்பி இருக்கிறார். இதே போல திருவம்பாவை நமக்கு மாணிக்கவாசக பெருந்தகையார் அமைச்சராக இருந்தனால உலக மக்களுடைய சேமத்துக்காக சொன்னார்னு பார்த்தோம். வைணவத்துல ஆண்டாள் நாச்சியார் சின்னஞ்சிறு பெண், அதுல அவளுடைய திருப்பாவை எவ்வளவு ஒரு அருமையான ஒன்றாக 30 பாசுரங்களை தந்தாள். உலக மக்கள் நன்றாக வாழ வேண்டும் என்ற ஒரு பெரிய கருத்தை கொண்டு வந்து அங்க வச்சார். அதுல மழை எப்படி வருதுன்றத அதுலயும் திருவம்பாவை மாதிரியே இவ்வளவு அழகா சொன்னார். அதுல கண்ணனை புகழ்ந்து பாடுவது போல, ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொண்டு ஆத்தி ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாளியம் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வளங்குழி போல் நின்று அதிர்ந்து தாளாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல். என்ன ஒரு அருமையான, விடாது லேசா வந்தோம் போனோம் அப்படின்னு லேசா பெஞ்சிச்சுன்னு வைங்களேன், சூட்டை கிளப்பி விட்டு போச்சுப்பா அப்படிம்போம். அதனாலதான் சொல்ற, சாரங்கத்துல இருந்து புறப்பட்டுட்டு அம்புனா அப்படியே சர மாதிரியா விடாம வருமா. அது மாதிரி சாரங்கம் உதைத்த சர மழை போல் ஆழ உலகினில் பெய்த நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவா என்ற ஆண்டாள் நாச்சியார் உயிர்களாகிய நாம் நன்றாக வாழ வேண்டும், உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த அருளாளர்கள் இந்த மழையின் பெருமையை நாம் அடையணும். மழையினுடைய சிறப்புகள் எல்லாம் நமக்கு எடுத்து சொல்றாங்க. அதுல எந்த காலத்துல வாழ்ந்தவங்கெல்லாம் இவங்களுடைய காலம் கூட பெரியாழ்வாருடைய காலம் அப்படின்னு சொல்லறாங்க. அந்த காலத்துல இந்த அறிவியல் வெளியே வந்துச்சான்னு எனக்கு தெரியல, சயின்ஸ். ஆனா அதுக்கு முதியே இவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப நம்முடைய தமிழர்களுடைய அறிவியல் நுணுக்கம் எவ்வளவு உயர்ந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மழை வேண்டல் என்ற மாத்திரத்திலே மழை எதற்காக அப்படின்னு ஒரு கேள்வி. முதல்ல மழை எதற்காக என்றவா, நீரின்றி அமையாத இந்த உலகம் வள்ளுவநாயனார் சொல்லிட்டு போயிட்டார். இன்னைக்கு மற்ற எதிர சாப்பாடே இல்லைன்னா பரவாயில்ல, தண்ணியை குடிச்சிட்டு 2 நாள் 3 நாள் கூட இருக்கலாம். தண்ணி இல்லைன்னா ஒரு 2 மணி நேரம் இருக்க முடியாது. அது எல்லாராலும் இன்னைக்கு தெரிஞ்சது. அப்ப நீருடைய ரொம்ப முக்கியம் என்னன்றது நமக்கு தெரியுது. நமக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு அறிவு உள்ள செடி கொடிகள் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் சொன்னார் என்றால், அந்த பயிர்கள் அதற்குரிய சாப்பாடு தண்ணி தானே, நீர் தானே. அது இல்லைன்னா அதால இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த நீருடைய தேவை எவ்வளவு ஒரு முக்கியமானது என்பதை நாம உணர்ந்து கொள்ளலாம். நமக்கு இந்த மழைக்காலங்கள் வர்றது அப்படின்னா நல்ல கோடை காலம், உச்சமாக வரக்கூடிய கோடை காலம். அது அதிகமாக வெயில் வருகிறது அப்படின்னாலே என்ன அப்படின்னா, வெயில் தாக்கம் அதிகமா இருக்க 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 அப்பா இந்த வருஷம் வெயில் ரொம்ப ஜாஸ்தி, மழையும் நல்லா பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. ஏன் அப்படின்னா, வெயில் அதிகமா இருக்கும் போது காற்றும் அதிகமா வீசும். இப்ப நமக்கு வெயில், இப்ப சித்திரை மாசம் வெயில் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்த சித்திரை வெயில் அப்படின்னு பார்க்கும்போது அந்த வெயில் அதிகமா இருக்கிற நேரத்துல காற்றுடைய இந்த அடர்த்தி, டென்சிட்டிமாங்க, அது இங்க என்ன ஆகும், குறையும். இந்த டென்சிட்டி குறைய 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 அதிகமான ப்ரெஷர் இருக்க இடத்துல இருந்து லோ ப்ரெஷர் இருக்க இடத்துக்கு இந்த காற்று வீசும் அப்படின்னு சொல்லி நம்ம சயின்டிபிக்கலா விஞ்ஞான முறைப்படி அதுதான் உண்மை. அப்ப இந்த இடத்துல வெயில் அதிகமா இப்ப நம்ம நாட்டுல இருக்குன்னு வைங்களேன். இப்ப மே மாசம் வெயில் அதிகமா இருக்கு. அப்ப நமக்கு எப்படி இருக்கு, காற்றுடைய ப்ரெஷர் குறையாது. அப்ப இந்த நேரத்துல ப்ரெஷர் அதிகமான இடத்துல இருந்து தென்மேற்கு பருவக்காற்று
வருது. இந்த தென்மேற்கு பருவக்காற்று அதிக அளவான மழையை தரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த பருவக்காற்றுகள் இது காற்று அழுத்த தாழ்வு பகுதி அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது சயின்டிபிக்கலான ஒரு உண்மை. ஆனால் அந்த சயின்டிபிக்கலான உண்மையை நம்முடைய அருளாளர்கள் இங்கே நமக்கு ஆன்மீகமாக, அதாவது அறிவியல் முழுக்க ஆன்மீகம்தான். இன்னைக்கு ஒவ்வொன்னா ஆராய்ச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நடராஜ பெருமானுக்கெல்லாம் ஆராய்ச்சி எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. எந்த காலத்திலே நம்ம நடராஜரை கொண்டு வந்து அங்க வச்சுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு இதுதான் மையப்பகுதி, அப்படியா இப்படியான்னு என்னவோ சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லட்டும், பரவாயில்ல. அதே போல மழைக்கும் எவ்வளவு எத்தனை எத்தனை ஆராய்ச்சிகள் வந்த போதும் கூட இந்த மழை எப்படி வருகிறதுன்றதை திருவம்பாவையும் திருப்பாவையும் அவ்வளவு அழகா சொல்லிட்டு போயிட்டு, அது மட்டுமா நம்முடைய திருமறைகளும் அழகா சொல்லி போயிட்டு, எந்த கடல், ஒரு கடல்ல இருந்து தண்ணி, உப்பு தண்ணி, அதிகமான வெயில், அந்த வெயில், அந்த வெயில்னா சூரிய ஒளி அப்படியே தூக்கி கொண்டு போய் மேகமாகி கருக்கரை மேகமாகி மின்னலாகி சப்தமாக இதெல்லாம் அந்த பாட்டிலேயே நமக்கு சொல்லப்பட்டது. மழையாக பொழிகிறது. ஆனா மழை பொழியுது பாருங்க, அது கடல் தண்ணியைத்தானே எடுத்துட்டு போச்சு. அப்ப உப்பான தண்ணியை உப்பா கொடுக்கணும்ல. ஆனா உப்பாவா கொடுக்குது? எப்படி கொடுக்குது? நல்ல தித்திப்பா. இந்த அந்த காலத்துல அந்த காலத்து மக்களுக்கு எல்லாம் தெரியும், இப்ப எங்களை மாதிரி வயசானவங்களுக்கு எல்லாம் தெரியும். மழை பெஞ்சிட்டுன்னா, ஏன் மழை பெய்யுது, அந்த குண்டாவை கொண்டு வெயி அப்படிம்பாங்க. எதுக்குன்னா மழை தண்ணியில சாம்பார் மணமா இருக்கும், பருப்பு சீக்கிரமா வேகும், சமையலே நல்லா இருக்கும். நாங்கெல்லாம் அதை அனுபவிச்சோம். எங்க அம்மா எல்லாம் மழை பெஞ்சிட்டுன்னா தண்ணிய பிடிச்சு வச்சிருவாங்க, மழை தண்ணிய பிடிச்சு வச்சிருவாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, எடுத்தது என்னவோ இந்த மேக கூட்டம் கடல்ல இருந்து எடுத்துச்சு. அது உப்பு, வாயில வைக்க முடியாது. ஆனா கொடுத்தது என்னவோ நல்ல தித்திப்பான தண்ணி. யோசிச்சு பாருங்க, அப்ப எப்படி வருது திருவருள். இந்த திருவருள் தான் மழையாக வருகிறது. வெயில் ரொம்ப கடுமையான வினையின் தாக்கத்தால் துன்பப்பட்டு கொண்டு இருக்கும் நமக்கு திருவருள் தித்திப்பான மழையாக பொழிந்து நம்முடைய உயிரை குளிர்விக்க வரக்கூடியதாக இருக்கிறது என்பதை மிக அழகாக நம்முடைய பாடல்கள் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடியதா இருக்கு. அதனாலதான் இந்த மழை வேண்டல் என்ற மாத்திரத்திலே இறைவன் எம்பெருமான் திருவருள் மழையாக திரு அருளை நமக்கு பொழிய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக் கொள்ள வேண்டும். எதை கேட்கணும்னா, சாமிகிட்ட போய் கேட்கறதுக்கே எனக்கு தெரியாது இன்னைக்கு. எதை கேட்கணும்? சாமி உன் திருவருள் கூட்டினா போதும். அந்த திருவருள் மழையா கொட்டு கொட்டிடுவார். அந்த திருவருள் மலையில நனைஞ்சிட்டோம்னு வைங்களேன், நாம போய் ஒண்ணுமே கேட்க வேண்டாங்க, எல்லாம் நடந்துடும், எல்லாம் நடந்துடும். திருவருள் கூட்ட வேண்டும், திருவருள் கூட்ட வேண்டும். மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதை கொஞ்சம் பிராக்டிசிங்கா கொண்டு வந்திருக்க. திருவருள் கூட்டட்டும், திருவருள். ஏன்னா நான் செய்யணும்னு நினைச்சேன், நான் எந்த ஒரு காரியமோ அது ரொம்ப 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 குறைஞ்ச அளவுலதான் வெற்றி பெறும். ஆனால் திருவருள் முன்னின்று செயல்பட்டால், முன்னவனே முன்னின்றால் முடியாதது ஒன்று உண்டோ? அந்த முன்னவனுடைய அந்த திருவருள் முன்னாக நின்றால் எல்லா காரியங்களும் எனக்கு முழுமையான வெற்றியை பெற்று தரும் என்றுதான் அருள் மழை என்றார்கள். இந்த அருள் மழை எப்படிப்பட்டது என்றால், இறைவன் சலமிலன், சங்கரன், சலம் இல்லாதவன், பாரபட்சம் இல்லாதவன். அது என்னங்க நீங்க தான் பாரபட்சம் இல்லைன்னு சொல்றீங்க? ஒருத்தவங்களுக்கு எல்லாம் கொட்டி கொட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காரு, ஒருத்தவங்களுக்கு துன்பமே தானே வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் என்னங்க சலமில்லன்றீங்க? அப்படின்னா சார்ந்தவர்க்கு அல்லால் நலமிலன். அடுத்த வார்த்தையை போட்டார். நாம இந்த கேள்வியை கேட்போம்னா அவருக்கு முதலே தெரியும். அதனால சலமிலன் சங்கரன் சொல்லிட்டு சார்ந்தவர்க்கு அல்லால் நலமிலன் போட்டார். ஏன்னா இப்ப ஒரு இடத்துல மழை பெய்யுதுன்னு வைங்களேன், மழை பெஞ்சோனையும் உள்ள இருந்து அம்மா அந்த பொண்ணுட்ட, ஏமா மழை பெய்யுது, அந்த மேல கொண்டா நான் வச்சிருக்கேன், அதை எடுத்து அங்க வையி, முற்றத்துல வையி அப்படின்னு அம்மா சொல்றா உள்ள இருந்து. இந்த பொண்ணு அங்க உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கிறா. சரி அம்மா சொல்லிட்டாலே, அம்மா அடுப்படியில இருக்கிறா, அதனால மேல அங்க பரன்ல வச்சிருந்தா அந்த கொண்டாவை எடுத்துட்டு கொண்டு வந்து இந்த முற்றத்துல கொண்டு வந்து வைக்கிறா. ஒரு அரை மணி நேரமா நல்லா மழை கொட்டுது. அந்த குண்டானும் அங்கதான் இருக்கு. இவ வச்சுட்டு போயிட்டான்.
அம்மா வந்து அரை மணி நேரம் ஆச்சு, அது நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு அம்மா வந்து எடுக்க வர்றா. பார்த்தா ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைங்க. மழை பெஞ்சிட்டே இருக்குது அரை மணி நேரமா. அந்த குண்டானும் அங்கதான் இருக்கு. ஆனா அதுல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. காரணம் என்ன? அந்த குண்டான மேல கவுத்தி வச்சிருந்தாளா அம்மா, இவளும் இங்க கொண்டு வந்து கவுத்தி வச்சுட்டான். வையின்னு சொன்னான் இல்லையா, அப்ப கவுத்தி வச்சுட்டான். அப்ப நேரா நிமித்தி வச்சாதானே அதுல மழை தண்ணி நிறையும். யோசிச்சு பாருங்க. அப்போ மழை பெய்கிறது என்னவோ உண்மைதான். திருவருள் கொடுத்து கொண்டே இருக்கிறது. பெற்றுக்கொள்வதற்கு நாம் தாம் கவிழ்த்து வைக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கிறோம். நிமித்தி வைக்க பழகணுங்க. திருவருள் நமக்கு வந்து எப்பவும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. நம்ம பெறுவதற்கு தகுதி இல்லாமல் இருக்கிறோம். கவிழ்த்த பாத்திரங்களாக இருக்கிறோம். திருவருள் மழையில் நனைய வேண்டும், சதா காலமும் நனைய வேண்டும். அது கொடுப்பதை நாம ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் நமக்கு என்னைக்கு வரும்? மீண்டும் 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 வழிபாட்டில் நிற்க வேண்டும். அடுத்தாப்புல நம்பிக்கையோடு நிற்க வேண்டும். நம்பிக்கைன்னு ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்னைக்கெல்லாம் நிறைய குறைவு வருது. அதாவது சீக்கிரமா கிடைக்கணும். இந்த கோயில் ஆஸ்பத்திரிக்கு போனா காய்ச்சல் ஒரு 100-103 கூட இருக்கும். போனா ஆஸ்பத்திரியில அவர் ஊசி போட்டு முடிச்சோடனே காய்ச்சல் இங்க இறங்கிடும். இல்லைன்னா இந்த டாக்டர் ஒண்ணுக்கு லாய்க்கில்லை அப்படின்னு ஒரு முத்திரையை குத்தி விடுவோம். அந்த அளவுல எல்லாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் யோசனை எல்லாமே. 103 காய்ச்சல் குறையணும்னா உடனடியா குறைஞ்சதுன்னா வேற ஏதாவது விபரீதத்துல வச்சு. அதனால நமக்குன்னு ஒரு அறிவு கொடுத்திருக்கார் இல்லையா இறைவன். பொறுமை, எல்லாத்திலையும் நம்பிக்கை, இதோடு கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்ப இதெல்லாம் கூடி வரணும் அப்படின்னா இறை அருள் நமக்கு பதிவு இருந்துகிட்டே இருக்கணும். இறையருள் பதிவை நாம் முழுமையாக பெற வேண்டும் என்றால், இறைவா உன்னை தவிர எனக்கு வேறு வழி இல்லை, நீயே எல்லாம் என்ற ஒரு திடமான மனதோடு நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது நமக்கு வெற்றி தான். அதுல பாத்திரத்தை நல்லா நேரா நிமித்திட்டோம் நம்ம அப்படின்னு. நமக்கு ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடைக்காப்பு அப்படின்றது அவரு பதிகங்கள்ல. கடைக்காப்பு பதிகம்னாலே 10. அதுல 11வது பாடல் ஒண்ணு கொடுப்பார். அதுதான் பலச்சுருதி அப்படின்னு சொல்றது. அதாவது அந்த பதிகம் பாடியதனுடைய பலன் அப்படின்னு கொடுப்பார். அதுல பாருங்க, முதல் பதிகத்திலேயே இவர் வந்த நோக்கமே அந்த முதல் பாடல்லையே நிறைவேறுதுன்னு சொல்லுவாங்க. முதல் பதிகத்திலே சொல்லுவார் பாருங்க, ஒரு நெறிய மனம் வைத்து. நல்ல வார்த்தை, ஒரு நெறிய. அந்த ஒரு நெறி, அந்த ஒரு நெறி திருநெறிய. இந்த 2 வார்த்தையும் மனசுக்குள்ள ஆழமா வச்சுக்கோங்க. ஒரு நெறிய மனம் வைத்து உணர்ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ். இந்த 2 வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப மேலான வார்த்தைகள். முதல்ல ஒரு நெறியில நிக்கணும். ஒரு பாதையில போ, 7 பக்கம் கால் வைக்காது. நம்ம வீட்டுல சாதாரணமா சொல்லுவாங்க பாருங்க. அப்ப அந்த ஒரு நெறிய மனம் வைத்து அந்த உணர் ஞான சம்பந்த பெருமான் உரை செய்த திருநெறிய தமிழ். யார் வல்லவர்களோ, அந்த வார்த்தையை அடுத்து போடுறாரு. இத சொல்றதுக்கு யாருக்கு வலிமை உண்டோ அந்த வல்லவர்கள், அவர்களுக்கு தோல்வினை தீர்தல் எளிதாமே. இது மாதிரி நீங்க ஒவ்வொரு பதியத்தை படிச்சீங்கன்னா அந்த மேலான ஒரு நெறி, ஒரு பாதை, அதுல நிற்க வேண்டும் என்ற உணர்வு நமக்கெல்லாம் வரணுங்க. அப்பத்தான் திருவருளோடு கூடியவர்களாக, திருவருளை அனுபவிக்கும் தகுதி பெற்றவர்களாக நாம் மாறக்கூடியவர்களாக இருப்போம். இப்ப நமக்கு இந்த மலை வேட்டல் அப்படின்றதே நமக்கு திருமுறைகளே ஏராளமா. நம்ம நம்பி ஆரூரர் அவருடைய பதிகத்தை நம்ம எடுத்துட்டோம்னாலே திருப்புன்கூர் என்ற தளத்துல, அதுல அவருடைய நண்பராக வந்தவர், அந்த நண்பர்ன்னு சொல்றதை விட மல கலிக்காமர் இந்த ஏயப்பொன் கலிக்காமர் அவரோடு கூடிதான் 2 பேருமா தான் வர்றாங்க. அவருடைய வயிற்று தன்னைத்தானே குத்தி கொண்டு என இவரையே இறைவனையே தூதுவாக விட்டாரே என்று அவர் மீது மிகுந்த கோபம் கொண்டு இருப்பார். இவருடைய கோபத்தை தீர்த்தார் இறைவன் எம்பெருமான். 2 பேரையும் ஒன்னா சேர்க்கணும்னு நினைச்சார். அதன் பின்பாக சேர்த்த பிறகு 2 பேருமா சேர்ந்துதான் வர்றாங்க. வரும்போது திருப்புன்கூர் என்ற தலத்திற்கு வந்தபோது அப்போ மழை இல்லாமல் வறண்டு கிடந்ததாம் அந்த பகுதி. அதனால்
இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் பாடினால் மழை வளம் கொளிக்கும் என்று எல்லோரும் சொல்ல இவரை வேண்டி கேட்டுக்கொண்டாராம் கலிக்காம. அப்போ இறைவனே வந்து இவருடைய பதிகம் பாடிய போது மழையை தருகிறேன், அதற்குரிய கூலி எனக்கு இதை கொடுக்கணும்னு கேட்டு வாங்கிட்டாராம். சாமி கேட்டு வாங்கிட்டாராம். அத இந்த பதிகத்துல ரொம்ப அழகா சொல்றார். எப்பா மழை தானே வேணும், மழை பெய்ய வைக்கிறேன், 12 வேலி எனக்கு எழுதி கொடுக்கணும், சரியா அப்படின்னாரு. அதோடய நிப்பாட்டினாரு. எப்பா மழை பெய்ய வையி, பெருவெள்ளம் வந்துடக்கூடாது, வெள்ளம் வந்து தாக்கிடக்கூடாது அப்படின்னால, அப்ப அதுக்கு ஒரு 12 வேலி எழுதி கொடு அப்படின்னு அருமையான ஒரு பாடல். அப்ப எவ்வளவு இறைவனோடு நெருக்கமான உறவை பாருங்களேன். இந்த அளவுல இறைவனோடு நெருக்கமான உறவு கொண்டு இறைவன் தரும் அந்த மழை, அத அருள்மழை தான் சொல்லணும், அதை பெற்ற இவர்கள் தந்த பதிகங்கள் நம்ம கையில இருக்கும் போது, இத பாடும் போதெல்லாம் சாமி பக்கத்துல நிக்கிறாரு, அப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, இவர் கேட்கிறாரு. இதையெல்லாம் நம்ம மனக்கண்ணுக்குள்ள கொண்டு வந்தாலே நம்முடைய கவலைகள் எல்லாம் தீர்ந்து, வையகமுற்றும் மழை மறந்து வயலில் நீர் இல்லை மாநிலம் தருகோம் உய்ய கொள்க மற்ற எங்களை என்ன ஒளிகொள் வெண்முகிலாய். அருமையான ஒரு வார்த்தை. ஒளி கொள்ளக்கூடிய அந்த வெண்முகிலாய் பறந்து எங்கும் பெய்யும் மழை. அடுத்து பெருவெள்ளம் தவிர்த்து, நல்ல மழை பெய்ய வைப்பா, ஆனா பெரிய வெள்ளம் வந்துடாமப்பா, அத கொஞ்சம் தவிர்த்திருப்பா. பெயர்த்தும் 12 வேலி கொண்டு. இதுக்கெல்லாம் 12, இதுக்கு ஒரு 12, அதுக்கு ஒரு 12. இன்னைக்கும் பட்டயம் இருக்கிறது என்று சொல்வார்கள். 12 வேலி கொண்டு அருளும் செய்கை கண்டு நின் திருவடி அடைந்தேன் என்று அழகாக பாடுகிறார். என்றால் மழை வெட்டல் பதிகங்கள்ல ரொம்ப மேலான ஒரு பதிகமாக, நாங்களாம் மழை இல்லாதப்ப இந்த பாடலெல்லாம் தினசரி பாராயணமாக வைத்து பாடினோம், கோவில்கள்ல வச்சு பாடினோம். எல்லாம் ஒரு அருமையான பாடலாக நமக்கு வந்தது. என்றால் இறைவன் எம்பெருமானுடைய திருவருள் கூடி நின்ற நிலை, அருள் மழையில் திளைத்த இந்த பெருமக்கள் நம்மையும் திளைக்க வைத்தார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இதே இப்ப இந்த அருள் மழை அது மட்டும் இல்ல, இறைவன் நமக்கு எப்ப எது வேணுமோ அத உடனடியாக இறை வழிபாட்டில் இருக்கும்போது, அதனால்தான் நமக்கு சலமிலன் சந்திரன் சார்ந்தவருக்கு எல்லாம் நலமிலன் பார்த்துட்டோம். அப்ப இறைவனை வேண்டி வழிபட்டு நிற்கும் போது இறைவன் நமக்கு கொண்டு வந்து கொடுத்துடுறான், உடனே கொடுக்குறான். இது நம்ம திருவிளையாடல் புராணங்கள் மூலமாக அறியலாம், திருமுறைகள் மூலமாக அறியலாம், நம்முடைய அருளாளர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக அறியலாம். நம்ம திருவிளையாடல் புராணத்துல ஒரு அருமையான ஒன்று, இறைவனே எம்பெருமானே, இந்த பாண்டிய மன்னன், அந்த பாண்டிய மன்னனுக்கு தண்ணீர் பந்தல் வைத்த படலம் எங்கேயும் கூட நமக்கு அப்பர் பெருமானுக்கு சொல்லும் போது, ரொம்ப பசி தாகத்தோடு வந்தபோது புதிச்சோறும் நல்ல குளிர்ந்த பொய்கையும் தந்தார் அப்படின்லாம் பார்க்கலாம். இதுல திருவிளையாடல் புராணத்திலேயும் அந்த பாண்டிய மன்னன் ராசேந்திர பாண்டியன் என்ற அந்த பாண்டிய மன்னன், சோழ மன்னன் அங்கே படையெடுத்து வந்த போது சரியான வெயில் நேரம், கடுமையான வெப்பம். அதுல அந்த படை வீரர்கள் எல்லாம் சோர்ந்து போய் நிக்கிறாங்க. சோர்ந்து போய் நிற்கும் போது சோமசுந்தர கடவுளை நோக்கி வேண்டுகிறான். இந்த பாண்டிய மன்னன் ராசேந்திர பாண்டியன் வேண்டி நிற்கிறார். வேண்டி நின்ற போது இறைவனே எம்பெருமானே அங்கே வந்தாராம். வந்து ஒரு அந்தன கோலம் கொண்டு வந்து இந்த 4 வேதங்களும் உடனா வந்துச்சான், சாமியோட வந்துச்சான். 4 கால்களாக பொருந்தி ஒரு தண்ணீர் பந்தல் வைத்து, அந்த தண்ணீர் பந்தல்ல இறைவன் எம்பெருமான் ஜடை மீது வைத்த அந்த கங்கை நீரை அங்க ஒரு பெரிய குவளையில் அப்படி நிரப்பி, அதிலிருந்து வந்த இனிய நீரை எல்லாருக்கும் கொடுத்தாராம். அதை குடிக்க குடிக்க அவர்கள் முழுமையான தெம்பு பெற்றார்களாம். ஏன்னா குடிச்சது சாதாரண தண்ணியா, கங்கை நீர் அல்லவா. அதனால் மிகுந்த அவர்கள் களைப்பு நீங்கி அப்படி ஒரு சுறுசுறுப்போட எந்திரிச்சாங்களா எல்லாரும். என்று அந்த சோழ படை வீரர்கள், அவங்க ஏராளமான வீரர்கள், இவர்கள் மிக குறைந்த அளவில் இருக்கக்கூடியவர்கள் பாண்டிய வீரர்கள். ஆனாலும் இறைவன் தந்த அந்த நல்ல நீரினால் அந்த சோழ படையையே புறங்காட்டு ஓட வைத்தார்கள் என்பது அந்த வரலாறு. திருவிளையாடல் புராணத்துல வரக்கூடிய அந்த வரலாறு. அப்ப இறைவன் நினைத்து விட்டால், இந்த இனிமையான நீர் கிடைத்து விட்டால்
நம்ம எவ்வளவு பெரிய வெற்றியை அடையலாம் என்பதை இந்த புராணத்தின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ளலாம். அப்ப இறைவனுடைய திருவருள் என்ற அந்த நீர் நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டும். அது எப்படி கிடைக்கணும் அப்படின்னா மழையாக கிடைக்கும். சாதாரண கொஞ்சோண்டு தண்ணி கொஞ்ச நேரத்துக்கு வந்தா பத்தாது. மழையா வந்துட்டா நிலத்துல அப்படியே நீர் ஊற்றாக நின்று விடும். அதுக்கப்புறம் வர்ற காலத்துக்கும் அது பயன்பட்டுக்கிடும் இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த அருள் மலை இந்த உடம்புக்கு மட்டும் இல்ல, உயிர் அறிவிலே நிலைத்த உயிர் நித்த பொருள். அப்ப அந்த நித்த பொருளான உயிர் அறிவிலே இந்த திருவருள் வீழ்ச்சி என்ற ஒன்று பதிய 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 அந்த ஆணவமலம் என்ற அந்த நோய் நீங்கி, திருவருள் பட்டுட்டாலே அந்த ஆணவ நோய் போயிடும். ஆணவம் என்ற அந்த நோய் நீங்கி வினை தாக்குதலிலிருந்தும் நீக்கம் பெற்றவர்களாக அந்த திருவருளோடு ஒன்றித்திருந்து மேலான இன்பத்தை அடையலாம் என்றுதான் நமக்கு இங்கே அருமையாக அருளாளர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால், இந்த மலை உலகத்திற்கு உரிய மலை இங்கே உயிர்களாகிய நமக்கு உடம்புக்கெல்லாம் பயன்படக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இறைவனுடைய திருவருள் மலையோ இந்த உயிர்கள் பிறவி என்ற வெப்பு நோயில் தகித்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ பிறவி பிறந்து எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்ற அந்த மணிவாசகரின் வார்த்தைக்கு ஏற்றாற் போல பிறவி வெப்பு நோயில் தகித்து கொண்டிருக்கும் நமக்கு திருவருள் என்ற மழை கிடைத்தால் மீண்டு வாரா ஒரு நிலையை நாம் அடையலாம். இறைவனோடு கலக்கலாம். இன்னும் சொல்ல போனா இறைவனோடு கலக்கலாம். இறைவனோடு ஒன்றிக்கும் அந்த பேரானந்தம். எப்படி ஒரு மழை வந்த காலத்துல பாத்தீங்கன்னா அப்படியே சந்தோஷமா இந்த தாவரங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த கலரே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போனோம்னா எப்பா சரியான கலர்ல இருக்கு, இந்த இடத்துல நல்ல மழை பெஞ்சிருக்கும் போல அப்படின்னு நம்ம கணிச்சுக்கலாம். அந்த இலையோடைய கலர் பார்த்தாலே, அதாவது நானா இப்ப எப்ப எங்க பார்க்கணும்னா எங்க தூத்துக்குடி பக்கம்லாம் இலைய வந்து லைட் கிரீன்ல இருக்கும். இப்ப நாகர்கோவிலுக்கு நான் அடிக்கடி போறேன்னா இப்ப அங்க பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கும். அதுல டார்க் கிரீன்ல இருக்கும். ஏன்னா அங்க அடிக்கடி மழை பெய்யுது. அந்த மண்வளம் மழை நீர் இது அடிக்கடி கிடைக்கிறதுனால அதனால சத்து கூடி போயிருக்கு. சாப்பாடு நல்லா கிடைச்சா வளவளன்னு பளபளன்னு உடம்பு நல்லா தானே இருக்கும். அது மாதிரி தான் அதுவும் நல்ல சாப்பாடு கிடைக்குது, அவ்வளவுதான். அதை போல அப்ப அந்த உடம்புக்கு ஒரு அறிவு உள்ள அந்த செடி தாவர கொடியே இவ்வளவு அழகா இருக்குன்னா, அப்புறம் பாத்தீங்கன்னா பூக்கள் எங்க இலையெல்லாம் செடி இலை நிறைய இருக்கும். ஒரே ஒரு பூ இருக்கும், ரெண்டு பூ இருக்கும். அங்க அவ்வளவு பூவா பூத்து கிடக்கும். அப்ப நல்ல சத்து ஆகாரம், அதனால நல்லா பூ பூக்குது. அது மாதிரி கனி வர்க்கங்கள் ஏற வீடு வீடுக்கு பலாப்பழம் கிடக்கு, வீடு வீடுக்கு மாமரம் கிடக்குது. அப்ப இதெல்லாம் மழை வளம் அதிகமாக இருப்பதால் இத்தனை பலன்களும் அங்கே கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, ஒரு மரங்கள் செடிகள் இத்தனை பயனை கொடுக்கிறது இந்த மழை வளத்தினால் என்றால், உயிர்களாகிய நாம் திருவருள் என்ற மலையில் நனைந்தால் எப்பேற்பட்ட பேரு அடையலாம் என்று கொஞ்சம் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்க்கணும். அப்ப இந்த மலை எப்படி பயன்படுகிறதோ அது போல என்னுடைய திருவருள் என்ற மலையிலே நாம் அன்றாட நனைந்து கொண்டே இருக்கணும். அதை நனைஞ்சு பழக்கப்பட்டுட்டோம்னா நாம் அதுல இருந்து மீளவே மாட்டோம். ஏன்னா இந்த வெப்பம், இந்த உயிர் இந்த உடம்போடு கூடி இந்த உலக மாயையிலே கிடக்கும் போது இருக்கும் வெப்பம் தகித்து கொண்டு இருக்கும். இந்த வெப்பத்திலிருந்து நாம குளிர்ச்சி அடையணும்னா அந்த ஏசிக்குள்ள போயிடணும். இந்த ஏசியில கூட கொஞ்ச நேரம் இருந்தா கண்ணெல்லாம் குணமானிக்கு இருக்கும். அந்த ஏசிக்குள்ள உட்கார்ந்துட்டோம் வைங்களேன், அந்த திருவருள்ல புகுந்தவங்க ஏன் வெளியே வரமாட்டேங்கிறாங்கன்னா இதுதான் காரணம். இப்ப அருணகிரி பெருமான் 12 வருடம் உட்கார்ந்து இருந்தாராம். அப்படியே நெட்டை கூடிய நிலையில உடம்பெல்லாம் அப்படியே அரிச்சு எடுத்துட்டு, ஆனாலும் அவர் வெளியே வரல. ஏன்னா அது தரும் சுகம், அந்த திருவருள் தரும் சுகம். அதிலே அப்படியே சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் வெளியே வரமாட்டாங்க. அப்ப அந்த இன்பத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் திருவருள் மலை என்பது நமக்கு கிடைக்க வேண்டும். அதற்கு தகுதி பெற்றவர்களாக நாம் மாற வேண்டும். அந்த தகுதி எப்படி நமக்கு கிடைக்கும் என்றால் தினந்தோறும் வழிபாடு. தினந்தோறும் என்றால் ஒரு நாளைக்கு காலையில ஒரு 5 நிமிஷம் சாயங்காலம் அப்படி இல்லை.
தினந்த இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அவன் ஒரு நொடி கூட என்னை விட்டு நீங்கல, நான் அவனை விட்டு நீங்கலாமா? முதல்ல அவன் என்னை விட்டு நீங்காதுன்றது எனக்கு இன்னும் தெரியாத நிலை. அவன் அப்படியேதான் இருக்கிறான். ஆனா அவனை விட்டு நான் நீங்காம இருக்கிறேன்னு தெரிய வர்றது இந்த அருளில் திருவருளோடு ஒன்றித்த நிலை. இது மேலான நிலை. இதெல்லாம் இந்த சிவஞானபோதத்துல ஒண்ணுல இருந்து அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். அவன் என்னைக்குமே நான் நீங்க மாட்டான் நம்மளை விட்டு. ஆனா அவனை விட்டு நாம நீங்காம இருக்கிறதுன்றது 11ஆம் சூத்திரத்துலதான் வரும். அப்படி 11ஆம் சூத்திரத்துல அவன் காணும் உபகாரமா, இது காட்டு உபகாரம் தான், அது காணும் உபகாரமா பார்த்துட்டோன்னு வைங்களேன், இவருடைய திருவருளோடு ஒன்றித்து அந்த திருவருள் தரும் அந்த சிவபோகத்தை அனுபவிக்கும் அந்த பேரு ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் கிடைக்க வேண்டும். இதுதான் மேலான ஒரு நிலை என்பதை நம்முடைய அருளாளர்களுடைய வாக்கு வாழ்வு ரெண்டுமே நமக்கு வாக்காக வாழ்ந்து காட்டிய நம்முடைய அருளாளர்கள். நமக்கு திருமுறைகள் 12ஐயும் கொட்டி கொட்டி கொடுத்திருக்காங்க. சாத்திரங்களை கொடுத்திருக்கிறார். சாத்திரம் கொடுத்த அருளாளர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா எவ்வளவு ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தவர்கள் என்று நாம் உணரலாம். அப்ப அவர்களுடைய வழியிலே நின்றால் இதுதான் மேலான ஒரு தவ வலிமை. இவர்களுடைய தவ வலிமைதான் நம்மை இன்றைக்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த தவ வலிமைதான் நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. எப்படி ஒரு தவ முனிவர்கள் இந்த வெப்பம் ரொம்ப அதிக தாக்காம மேல நிக்கிறாங்களோ அது போல இந்த தவ வலிமை நம்மை இன்றைக்கு இந்த உலகத்திலே பூமியிலே சகல செல்வங்களோடு வாழ வைத்துக் கொண்டு இருக்கு. அப்ப அந்த தவ வலிமை மிக்க அருளாளர்களுடைய வழியை தேர்ந்தெடுத்து நாம் சென்று இறை வழிபாடு செய்தால் நாமும் அந்த திருவருள் மலையிலே நனையலாம் என்று கேட்டுக்கொண்டு சொல்லிக்கொண்டு, இந்த மழை வேண்டல் என்ற மாத்திரத்திலே உலகத்து உயிர்கள் உடம்பெடுத்த உயிர்கள் அத்தனையும் மழை என்ற ஒரு இன்பத்தை, மழை வருவதே இன்பம்தான், அந்த மழை என்ற இன்பத்தை அடைய வேண்டும். அதோடு அந்த உயிர்கள் உயிரிலே இருக்கும் அந்த இருள் நீங்கி, அந்த அறியாமை என்ற இருள் நீங்கி, அந்த அறியாமையினால் வரக்கூடிய பிறவி வெப்பம் தணிவதற்கு அருள் மழை வேண்டி இறைவனை பிரார்த்தித்து ஒவ்வொரு நாளும் அல்ல ஒவ்வொரு நொடியும் இறைவனை விட்டு பிரியாத அந்த நிலையை நமக்கு இறைவன் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நல்ல வாய்ப்பு அளித்த லாவண்யா அம்மையாருக்கும் கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் அவருடைய திருவடி பாதம் பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.